Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம இந்த 2026 ஜனவரி 28ல இருந்து Play Storeல அவைலபிளா இருக்கக்கூடிய டெஸ்ட் கிரெடிட் அப்படிங்கக்கூடிய ஒரு புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் அப்படினு கூட சொல்லலாம். சோ இன்னைக்கான வீடியோல நாம இந்த அப்ளிகேஷனுடைய Play Store descriptionல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இவங்களுடைய வெப்சைட்ல என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க, தென் இந்த அப்ளிகேஷனுடைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ்ல என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, இத பத்தி தான் கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க. அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க ஏதாவது ஃபைனான்சியல் சம்பந்தமான டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபைனான்சியல் டிசிஷன் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். மற்றபடி இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த டெஸ்ட் கிரெடிட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபினாகல் ஃபினான்சியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும் கீழ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ஜனவரி மந்த் தான் Play Storeல அவைலபிளா இருக்கிற ரீசன்னால இதுவரைக்கும் ஜஸ்ட் ஒரு 100 பேருக்கு மேல தான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல ரிவ்யூ அப்படிங்கிறதுமே ஜஸ்ட் ஒரு 20 பேர் தான் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. அந்த 20 பேர் ரிவ்யூ கொடுத்ததனுடைய ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4 ஆவும் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க மேனுவலா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா கூட 20 ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிரும். பட் இருந்தாலும் எதனால இவ்வளவு கம்மியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. ஓகே கேஸ், இப்போ டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க லோன் அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்டா கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஈஸியான KYC ப்ராசஸ் தான் இருக்கும். மணியை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்டாவே பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிரும். இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல டெஸ்ட் கிரெடிட் அப்படிங்கிற கூடிய இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபினாகல் ஃபினான்சியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்களுடைய ஓன் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த லோன் டிஸ்பர்சல் பண்றதுக்கான இந்த கம்ப்ளீட்டான டிசிஷன் அப்படிங்கறத அந்த RBI ரெஜிஸ்டர்ட் NBFC ஆன ஃபினாகல் ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட் தான் முடிவு அப்படிங்கறத எடுப்பாங்க. தென் அவங்களுடைய RBI ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறதையுமே கொடுத்திருக்காங்க. தென் இதுல கிடைக்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் நீங்க ஏதாவது பில் பேமெண்ட்ஸ் பண்றீங்க, ரெண்ட் பேமெண்ட் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஷாப்பிங் பண்றீங்க, இந்த மாதிரி அனைத்து விதமான யூசேஜுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. கீழ வந்தீங்க அப்படின்னா இதுல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5,000ல இருந்து அதிகபட்சமா 2,50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% இருந்து அதிகபட்சமா 36% பர் ஆனியம் அப்படிங்கிறது இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே 5% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் GST அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே அப் டு 2% வரையிலும் கலெக்ட் பண்றதாவும் அதுக்கும் GST இருக்கிறதாவுமே போட்டிருக்காங்க. தென் லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், அதை போட்டிருக்காங்க. எந்த ஒரு கொலட்டலும் தேவையில்லை. அதே சமயத்தில் இதுல ஃபோர்க்ளோசர் பண்றதா இருந்தாலும் இல்ல பார்ட் ப்ரீ பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் சேர்த்து டோட்டல் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 50% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 58 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறதும் 18,000க்கு மேல இருக்கு. அதே சமயத்தில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடென்டிட்டி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கண்டிப்பா இருக்கணும். தென் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் இருக்கணும். அதே சமயத்தில் சேலரிடு எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படின்னா பர்மனன்ட் ஜாப்லயோ இல்ல ரெகுலரான ஸ்டேட்டஸ்லயோ இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். அதே சமயத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆவது கரண்ட் ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேலரிடு பர்சனுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு கட்டாயம் தேவைப்படும். தென் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் கட்டாயம் தேவைப்படும். அந்த விதத்தில் உங்களுடைய மந்த்லி சேலரியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் இவங்க கேட்கறாங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல எப்படி லோனுக்கு அப்ளை பண்றது அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. தென் நீங்க அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. தென் லாஸ்டா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்னொரு டைம் மென்ஷன் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியா ட்ரஸ்டடான பார்ட்னர் கூட ஜாயின் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதா போட்டிருக்காங்க. தற்போதைய சிச்சுவேஷன்ல நீங்க Play Storeல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வழியா அப்ளை பண்ண முடியும், அப்படி இல்லைனா வெப்சைட்லயும் அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல், பேப்பர்லெஸ் KYC ப்ராசஸ், லோ இன்ட்ரெஸ்ட், லோன் அமௌண்ட் அண்ட் EMI கால்குலேட்டர் இதெல்லாம் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா எகைன் கீழே எப்படி அப்ளை பண்றது அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. தென் ஃபைனலா இவங்களுடைய அட்ரஸ் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி அப்படிங்கிறதுமே கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுக்கு டிஜிட்டல் பார்ட்னரா கோ கிரெடிட் இருக்கிறதாவும் காஸ்தி அப்படிங்கக்கூடிய இன்னொரு அப்ளிகேஷன், குயிட் அப்ளிகேஷன், ஆடி ஃபினான்ஸ், மேக்ஸிமம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போதும் மேபி இங்கேருந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு 20 பேர் தான் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில பாசிட்டிவான ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது.
பட் பாசிட்டிவான ரிவ்யூஸில் இவங்க கொடுக்கக்கூடிய லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 2 ரிவ்யூஸ் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ், இதில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், பட் ஃபைனலாக லோன் ஆஃபர் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்காது, ஒன்லி ஃபார் சேலரிடு பர்சன் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நாமளுமே பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருந்தோம். இவங்க சேலரிடு பர்சனுக்கு அட்லீஸ்ட் 3 months ஆகுது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்குறதாவும் எலிஜிபிலிட்டியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவும் உங்களுடைய சேலரியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் இவங்க அப்ரூவல் கொடுக்குறதா தெரியுது. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப புது அப்ளிகேஷன் அப்படிங்கிற ரீசனால இன்னும் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் இவங்க யார், எப்படி, இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.